வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். பணக்காரர் ஆகணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நம்மகிட்ட சொல்லப்பட்ட ஒரு பெரிய பொய் இருக்கு பாருங்க, அதுதான் அது. உண்மை என்னன்னா, புத்திசாலித்தனமா ஒரு சிஸ்டம உருவாக்குறது தான் அசல் வழி. இந்த பகுப்பாய்வுல உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிற அந்த சிஸ்டமை எப்படி உருவாக்குறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வரி இருக்கேன், இது நம்ம பர்சனல் ஃபினான்ஸ பாக்குற விதத்தையே தலைகீழா மாத்தப் போகுது. கடின உழைப்பு முக்கியம்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அது சரியான திசையில ஒரு சரியான கருவியோட இருக்கணும். இங்க அந்த பவர்ஃபுல்லான கருவிதான் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஏன் நிறைய பேர் பண விஷயத்துல தோத்து போறாங்கன்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட் ஏறி இறங்குறதாலயா? இல்லவே இல்ல. நம்மளோட உணர்ச்சிகரமான முடிவுகளால தான். ஆமாங்க, நம்ம மூளை தான் நம்ம செல்வத்துக்கு பெரிய எதிரி. அது ஏன்னு இப்ப ஆழமா பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு. மார்க்கெட் கொஞ்சம் சரிஞ்சா போதும், ஐயோ போச்சேன்னு பயத்துல எல்லாத்தையும் வித்துடுவோம். அதே மார்க்கெட் ஏர்னா பேராசையில தப்பான நேரத்துல போய் வாங்குவோம். ஆனா ஒரு அல்காரிதமோ அதுக்கு இந்த ஃபீலிங்ஸே கிடையாது, அதுக்கு சோர்வே வராது. அது லாஜிக்க மட்டும் வச்சுதான் வேலை செய்யும். அதுதான் இந்த சிஸ்டமோட மிகப்பெரிய வெற்றி. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? ரொம்ப சிம்பிள். இந்த பண சம்பந்தப்பட்ட கணக்குல இருந்து உங்களை தூக்கிரணும். ஆமா, உங்களை தான். உங்களுடைய உணர்ச்சிகள், உங்களுடைய கணிக்க முடியாத குணங்கள், இதெல்லாம் நீக்கிட்டா போதும். சரி சரி, இப்போ அந்த தீர்வு என்னன்னு பார்க்கலாம். உங்க பணத்தை முழுசா ஆட்டோமேட் பண்ண உங்க வாழ்க்கையில வெறும் 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா நம்ப முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். மொதல் ஸ்டெப் லீக் பிளக், அதாவது கசிவா அடைக்கிறது. உங்க எல்லா பில்ஸையும் ஆட்டோமேட்டிக்கா பே பண்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. இதனால லேட் ஃபீஸ்ன்னு சொல்லி நம்ம வீணடிக்கிற பணம் மிச்சமாகும். ரெண்டாவது ஆட்டோ சைஃபன். உங்க சம்பளம் பேங்க்ல கிரெடிட் ஆன அடுத்த செகண்டே அதுல ஒரு பகுதியை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடியே இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாத்திடணும். மூணாவது கோட்டை. இப்படி தனியா எடுத்து வச்ச பணத்தை எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ் மூலியமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கணும்னா பெரும்பாலும் அதை செய்ய மாட்டீங்க. ஆனா ஒரு சிஸ்டம், ஒரு ஆல்காரிதம் அதை செஞ்சா அது நடந்தே தீரும். அதை தடுக்கவே முடியாது. நீங்க மறந்தாலும், சோர்வா இருந்தாலும், இல்ல பிஸியா இருந்தாலும் சரி, உங்க சிஸ்டம் உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, இந்த சிஸ்டமை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு பின்னால உங்களுக்கே தெரியாம ஒரு பாதுகாப்பான, தானா இயங்குற நிதி கட்டமைப்பு உருவாக ஆரம்பிக்கும். அதுதான் நாம நிதி கோட்டைன்னு சொல்றோம். அது என்ன கண்ணுக்கு தெரியாத பைப்லைன்? இது ஒரு முழுமையான ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். உங்க சம்பளம் வந்ததும் நீங்க அதை எடுத்து செலவு பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அதுல ஒரு பகுதி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடும். உங்க மூளைக்கு அது செலவு பண்ண ஒரு சான்ஸ் கூட கிடைக்காது. இப்ப வாங்க அடுத்த லெவலுக்கு போலாம். இந்த சிஸ்டமோட உண்மையான மேஜிக் அதோட லாங் டர்ம் பெனிஃபிட்ல தான் இருக்கு. அதாவது காம்பவுண்டிங் அப்படிங்கிற கூட்டுமட்டிய ஆட்டோ பைலட்ல போடுறது. இந்த நம்பரை பார்த்து பயப்படாதீங்க. இது ஏதோ கற்பனை இல்ல. நீங்க தொடர்ந்து ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட விளைவு எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்கு தான் இது. சின்ன சின்ன தொகைகள் கூட பல வருஷத்துல கூட்டு வட்டியோட அந்த மாயாஜாலத்தால எவ்ளோ பெருசா வளரும் பாருங்க. அந்த பெரிய நம்பருக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் இதுதான். நாம இத டைம் ஆர்பிட்ரேஜ்னு சொல்லலாம். சிம்பிளா சொன்னா, நேரத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது. ஆட்டோமேஷன் மூலமா நீங்க ஒரு நாள் கூட கூட்டு வட்டியை மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க போடுற ஒவ்வொரு ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்க எதிர்கால சுதந்திரத்துக்காக நீங்க வைக்கிற ஒரு செங்கல் மாதிரி. அப்போ மொத்தத்துல இந்த ஆட்டோ பைலட் சிஸ்டம் ஏன் எப்பவுமே ஜெயிக்குது? ஏன்னா அது நம்மள மாதிரி பயப்படாது, பேராசப்படாது, இன்வெஸ்ட் பண்ண மறக்காது. மிக முக்கியமா, நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது கூட அது உங்களுக்காக உழைச்சுக்கிட்டே இருக்கும். உங்க சுதந்திரத்தை உங்களுக்காக அது சம்பாதிக்கும். கடைசியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க பண விஷயத்துல நீங்க தான் உங்களுடைய பெரிய சொத்தா இல்ல பெரிய சுமையா? யோசிச்சு பாருங்க. ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது உங்க வழியில நீங்களே தடையா நிக்கிறத தடுக்கிற ஒரு சூப்பரான வழி. இத பத்தி யோசிங்க.